ஹாய் எவ்ரிவன். நாம் லைஃப்பில் சக்ஸஸான பர்சனாக வரணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ அந்த எண்ணத்துக்கு நம்ம தீனி போடுற மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் என்னென்னா, நம்மளுடைய பிரெயினை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது தான். நம்மளுடைய பிரெயினை ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சக்ஸஸை தன்னால் கொடுக்க போகுது. ஸோ அந்த பிரெயினை எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அட் நைட். நாம் எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்தில் மிட் நைட்டில் முழிச்சிருக்கிறத ஒரு ஏதோ மாடர்ன் மாதிரி பார்த்துட்ருக்கோம், நவநாகரிகம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அது கிடையாது. நம்மளுடைய பிரைன் ரீபூஸ்டப் ஆகணும் அப்படின்னா நைட்டு குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை நாம் கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போது தான் நம்மளுடைய பிரைன் ரீபூஸ்ட் ஆகி தெளிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த கரெக்டான ஸ்லீப் அப்படின்றது நைட் 11 to மார்னிங் 4 AM வரைக்கும் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பிரெயினுக்கு கொடுத்தே ஆகணும். செகண்ட் ஒன், செல்ஃப் சஜஷன். செல்ஃப் சஜஷன்னா என்ன? நாம் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அதே போல் சில் வாட்டரில் நம்மளுடைய ஃபேஸை ஃபஸ்ட்டு கழுவணும். மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை பண்ணணும். செகண்ட் ஒன், மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மைல் பண்ணி நம்மளுடைய கோல் என்னவோ அதை சொல்லி அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்த்து பூரிப்படைஞ்சு ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்யூச்சர் வெர்ஷனையும் பார்த்து நாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். தேர்ட் ஒன், நான் ஃபிசிக்கலாக நல்லா இருக்கேன், டுடே என்னுடைய நாளை நல்லா கழிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற இந்த ஒரு 3 விஷயங்களையும் செல்ஃப் சஜஷனில் நாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். தேர்ட் ஒன், சன்கேசிங். சன்கேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரிய உதயம் அல்லது சூரியன் மறைவு ரெண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம கண்ணால் பார்க்கணும். சன் ஆரஞ்சு கலரில் உள்ளதை பிரேக் எடுத்து நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். சன் ஒயிட்டாக வந்த பிறகு அதை நம்மளுடைய டைரக்டான கண்களால் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஃபோர்த் ஒன், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அல்லது மென்டல் எக்ஸசைஸ் ரெண்டையும் சேர்த்து 30 or 45 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம டெய்லியும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பாடியை லூஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குறிப்பாக தோப்புக்கரணம் போடுறது ஃபுல் பாடிக்குமே உண்டான ஒரு ஒர்க் அவுட்டாக அமையும். செகண்டு, மென்டல் ஹெல்த்துக்கு நாம் மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். தேம்பி அழுகிற மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியை விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், நம்மளுடைய டயட்டை ரொம்ப பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். நாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வெர்ஷனாக இருப்போம். இன்றைக்கி நாம் எப்படி சாப்பிட்ணும், டெய்லி சாப்பிட்றத எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, டெய்லி கண்டிப்பாக 2 ஃப்ரூட்ஸ் நம்ம இன்டேக் எடுத்துக்கணும். அதே போல் அரை வயிறு சாப்பாடு, வயிறு தண்ணி, வயிறு எம்டியாக விடணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய பிரெயினை ரொம்ப அழுத்தாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், லேர்னிங் நியூ திங்ஸ் டெய்லி. நாம் டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்தை புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன், இது போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே கூடாது. டெய்லியுமே புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே நம்மளுடைய பிரெயின் சேஃப் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நம்மளை லேசினஸ் ஆக்கும், அப்கிரேட் பண்ணாமல் உட்கார வச்சிரும். செவன்த் ஒன், மைண்ட்ஃபுல் லிவிங். மைண்ட்ஃபுல் லிவிங்னா என்ன? நம்ம மைண்டுக்குள்ளே வர்ற நெகட்டிவ் தாட்ஸை இக்னோர் பண்ணணும். இந்த நொடி நாம் என்ன செய்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இப்போ செய்கிற விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்தி பண்ணும் பொழுது நம்மளுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாகும். அதே நேரம் நம்மளால் 100% நம்ம 24 ஹவர்ஸை எஃபோர்ட்ஃபுல்லாக நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ மைண்ட்ஃபுல் லிவிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஆஃப் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு. ஓகே. எய்த் ஒன், காஷன். ஸ்க்ரீன் டைம் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல் லிவிங் எவ்வளோ முக்கியமோ அதே போல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவை ஒரு நாளைக்கு 15 or 20 மினிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப்பில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ½ அன் ஹவருக்கு மேலே போகவே கூடாது. அப்படின்றதுனால
நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் டயத்தை ரொம்பவே குறைச்சிக்கணும். என்னங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது, செயல்படுற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம என்னவா மாறணுமோ அதை நாம் உள்ளே எப்படி கொடுக்குறோன்றது தான் இங்கே முக்கியம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மைண்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அது வழியாக அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் டயத்தை குறைச்சி நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிரெயினுக்கு கொடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வெர்ஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நாள் ஃபுல்லாக என்ன செஞ்சோமோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நல்ல விஷயங்களையும் நம்மளுடைய ஃப்யூச்சர் வெர்ஷனுக்கு தேவையான விஷயங்களையும் மட்டும் நம்ம பிரெயினுக்கு கொடுத்து நம்மளுடைய டேயை முடித்து ஸ்லீப்புக்கு போகலாம். 9th ஒன் செல்ஃப் அனாலிசிஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்றைக்கி நாளில் நம்மளுடைய கோலை நோக்கி எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போகணும். 10th ஒன், இந்த பாயிண்ட் கண்டிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது என்ன டெக்னிக் அப்படின்னா ஆரோ டெக்னிக். ஆரோ அப்படின்னா ஏ ஃபார் ஆக்டிவ் ரீடிங். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை புரிஞ்சு படிக்கணும். ஆர் ஃபார் ரிவிஷன், டெய்லியும் அதை ரிவிஷன் பண்ணணும். தேர்ட் ஆர் ரீகால், டெய்லியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓ ஃபார் ஆர்கனைஸ், நோட்ஸ் எடுத்து அதை ஒரு தனி நோட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். டபிள்யூ ஃபார் ரைட்டிங், படித்ததை அப்பப்போ எழுதி பார்த்து நம்மளுடைய மெமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய வைக்கணும். ஸோ இந்த 10 டிப்ஸுமே நம்மளுடைய பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு போங்க.